வணக்கம். நான் கமல்குமார், கமல் வஸ்திராலயா, ஆர்எஸ்புரம், கோயம்புத்தூர். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்துட்டுங்க பகல்பூர் காட்டன். இது வந்துட்டு டசர் சில்கோட சேம் கலர் காம்பினேஷனில், சேம் டிசைன்ஸில், சேம் டெக்ஸ்சரில் இருக்கும். பட் ஆனால் வந்துட்டு பியூர் டசர் கிடையாது, பியூர் காட்டனும் கிடையாது. டசரும் காட்டனும் மிக்ஸ் ஆன சாரீ, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சாரீங்க. இது எங்கள் கடையில் வந்துட்டு சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு கேட்டகரி ஐட்டம்ஸ் இது. இன்றைக்கி இதில் இருக்கிற ஒரு 10-15 டிசைன்ஸ் மட்டும் காமிக்கிறேன். இதில் ஒரு டிசைன்லையுமே நிறைய கலர்ஸ் இருக்குது. இன்னும் நிறைய கலர்ஸ், டிசைன்ஸ் எல்லாமே இருக்குங்க. இதில் இந்த பகல்பூர் ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நான் ஆரம்பத்தில் சொன்னேன் நல்ல பேஸ்டல் கலர்ஸ், இங்கிலீஷ் கலர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா இந்த டசர் சில்கில் எந்த மாதிரி கலர்ஸ் இருக்கும் அதே மாதிரி கலர் சார்ட்டு தான் வந்து இதில் வருங்க. பேஜ் கலருங்க, நைட் பேஜ். பல்லு வந்து ஜக்கார்ட் ஒர்க்கு. இதில் ப்ளவுஸ் பிளைனுங்க. இது வந்து த்ரெட் ஓவன் பார்டர்ஸ், த்ரெட் ஒர்க்கு, ஓவன் பார்டர். பாடி எம்போஸ் டிசைன். இது கான்ட்ராஸ்ட் முந்தி, கான்ட்ராஸ்ட் பல்லு. இது வந்து பாடி செல்ஃப் எம்போஸுங்க. இது கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ். சிமெண்ட் கிரே, சிமெண்ட் கிரே கலர். இது எம்போஸ் டிசைன். இது பார்டருக்கு ஒரு தனி எம்போஸுங்க, பாடி தனி எம்போஸு. பாடி எம்போஸ் வந்து ஜக்கார்ட் ஒர்க்கு, வீவிங் வந்துடும். இது வந்து ப்ளவுஸ் வந்து பிளைன். இது ப்ளவுஸுங்க. பீகாக் ப்ளூ கலர். இதுவும் செல்ஃப் செக் எம்போஸ் தாங்க. இது முந்திங்க, செமிக்கர் போட்டது. இது வந்து ப்ளவுஸ், பிளைன் ப்ளவுஸ். இது வந்து செக்ஸுங்க. நாட்டட் த்ரெட்டில் வந்து செக் டிசைன், பாடி ஃபுல் செக். இந்த வீடியோவில் பார்க்கும்போது இது அப்படியே டசர் சில்க்குன்னு தான் நினைப்பீங்க. அந்த மாதிரியே தான் இருக்கும். எல்லா டிசைன்ஸும் அப்படியே டசர் சில்க்கு போடுற டிசைனே தாங்க. பாடி ஒர்க்குங்க. ப்ளவுஸ் வந்து ஸ்ட்ரைப்ஸ் வருங்க. இது ப்ளவுஸ். இதில் பாருங்க கலர் காம்பினேஷன் பாருங்க, ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன், பிரமாதமாக இருக்கும். இது ப்ளவுஸுங்க. இது வந்து டை பண்ணதுங்க, கான்ட்ராஸ்ட்டு. முந்தி மட்டும் கான்ட்ராஸ்ட் டை பண்ணுதுங்க.
முந்தியும் ப்ளவுஸும் வந்துட்டு கான்ட்ராஸ்ட் வருங்க. இதில் இது ப்ளவுஸுங்க. ஃபேப்ரிக் நல்லா திக்காக இருக்குங்க, ரொம்ப அழகாக இருக்கும். செக்ஸில் டிசைனுங்க. இது எக்ஸ்க்ளூசிவ் டிசைன். இதில் இது வந்து ப்ளவுஸுங்க, பிளைன் ப்ளவுஸ். இது பாடி ஃபுல் ஸ்ட்ரைப்ஸுங்க. இது முந்தியில் வந்து நாட்டட் த்ரெட்ஸ் போட்டிருக்காங்க. ப்ளவுஸ் வந்து இது ஸ்ட்ரைப்ஸுங்க. ப்ளவுஸ் வந்து இதுங்க, இது ப்ளவுஸ். இது வந்து ஒரு அரக்கு கலரில் கொஞ்சம் லைட்டுங்க. சாரீ பார்க்கும்போது வீடியோலேயே உங்களுக்கு வந்து டசர் சில்க் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் சாரீ தொட்டு பார்க்கும்போது காட்டன் சாரியோட ஃபீல் கிடைக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வித் ப்ளவுஸுங்க. இது பாடி ஃபுல் ஒர்க்கு. இது முந்தி வருங்க. இது வந்து ப்ளவுஸுங்க. கலர்ஸ் எல்லாம் நல்லா பேஸ்டல் கலர்ஸ், டசர் சில்கோட கலர்ஸ் அப்படியே இருக்குங்க. இந்த வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்துட்டு நான் ஒரு ஃபஸ்ட்டு சாரீ எடுத்து காமிச்சிருந்தேன், ஒரு ஆனியன் பிங்க் சாரீ. அந்த சாரீ வந்து நான் காமிச்சிட்டு இருக்கும்போது எங்கள் கடையில் இந்த கஸ்டமர் வந்துட்டு இது நான் எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் சாரீ நான் டிஸ்பிளேக்கு எடுக்கும்போதே வந்துட்டு அந்த சாரீ வந்துட்டு பில் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அது போக மீதி இருக்கிற சாரீஸ் காமிச்சிட்ருக்கு. இது மாதிரி எங்களோட ஸ்டாக்கில் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு 100கணக்கான கலர்ஸ், 100கணக்கான பீஸ் இருக்குங்க. இந்த மாதிரி ஃபாஸ்ட் செல்லிங் ஐட்டம் தான் நாம் வந்து இன்றைக்கி பார்த்துட்ருக்குற வீடியோங்க. நிறைய வெரைட்டிஸ், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்க்காக மட்டும் கமல் வஸ்திரா வர வேண்டியது இல்லைங்க. நல்ல ரீசனபிள் ப்ரைஸும் வந்துட்டு கமல் வஸ்திராலயாவில் இருக்கும். இதெல்லாமே 1000லேருந்து 1200 முடிஞ்சிடும். வெரைட்டிஸ் நிறையா, புது வெரைட்டிஸ். நான் சேல்ஸுக்கு நான் எந்த மாதிரி நிறைய ஊர்களுக்கு சுற்றிருக்கணும், அதே மாதிரி சாரீ வந்து ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கும் நிறைய மூல முடுக்கெல்லாம் தேடி தான் வந்துட்டு நான் சாரீஸ் எல்லாம் கொண்டு வரேன். அதனால தான் வந்துட்டு கஸ்டமருக்கும் வந்துட்டு என்னால் விலை கம்மியாகவும் கொடுக்க முடியுதுங்க. ஏன்னா டைரெக்டாக மேனுஃபேக்சர்ஸ்கிட்டே போய் தான் நான் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுற பிரிண்டர்ஸ் யார், டையிங் யார், ஃபேப்ரிக் மேனுஃபேக்சர்ஸ் யார் அப்படின்னு எல்லாம் ஒன்று தேடி பார்த்து ஒன்று ப்ரொக்யூர் பண்ணி தான் வந்துட்டு நான் எங்களோட கடையில் வச்சு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் பொருளும் நல்லா இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். டைரெக்டாக வந்து மேனுஃபேக்சர்ஸ்கிட்டேருந்து வரும்போது அது மாதிரி விலையும் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்களோட கமல் வஸ்திராலயா ஆர்எஸ்புரத்துக்கு அவசியம் வந்து பாருங்கள். எங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு வெப்சைட்லேயும் நாங்கள் போட்டிருக்கோம். எங்களோட வெப்சைட் வந்துட்டு www.kamalvastralaya.in. சோஷியல் மீடியாலையும் வந்துட்டு நாங்கள் இதெல்லாமே டிஸ்பிளே பண்ணுறோம். இந்த பர்டிகுலராக சாரீஸ் ஏதாச்சும் பிடிச்சிருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த வீடியோலேயே வர்ற அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கூட நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். வீடியோ காலில் கூட நீங்கள் இந்த மாதிரி கலர் சார்ட் வேணும் காமிக்க சொன்னீங்கன்னா கூட எங்கள் ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு சாரீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் காமிச்சு கொடுப்பாங்க. அதுலேயும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாங்க. நன்றி, வணக்கம். என்னோடய பிஸ்னஸ் ட்ராவல் டைரியில் வந்துட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஊர் வந்து கொல்லம். எனக்கு கேரளாவில் பிடிச்ச ஊரில் வந்துட்டு கொல்லம் ஒன்றுங்க. நான் ஹோல்சேல் பண்ணணும், அப்புறம் ஒரு பெரிய கடை வைக்கணும்னு ஆசைப்படுறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த ஊர் ஒன்று. அந்த ஊரில் இருந்த ஒரு கடை, அந்த கடை பேர் நான் இப்போ சொல்லலை.
அவங்க வந்துட்டு ரொம்ப வருஷமாக ஹோல்சேல் இருந்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ரீட்டெயில் பண்ணாங்க. ரீட்டெயிலுக்கு வந்துட்டு எந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பண்ணலை. ஹோல்சேல் என்ன வியாபாரம் என்ன ப்ரைஸிங்கில் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி அதே ப்ரைஸிங்கில் வந்துட்டு அவங்க ரீட்டெயில் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச கடையும் கூட. நான் கிட்டத்தட்ட 1993 2015 வரைக்கும் தான் அந்த கடையில் வந்து நான் சப்ளை பண்ணியிருக்கேன். 22 வருஷம் சப்ளை பண்ணியிருக்கேன். ஓணம்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்க கடையில் கேஷ் கவுண்டரில் கூட நான் போய் நிற்பேன், பேக்கிங்கில் போய் நிற்பேன். என்னோடய கடை மாதிரி நான் இங்கேருந்து நான் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னா, இங்கே கோயம்புத்தூரில் அப்போது வந்துட்டு A1 ட்ராவல்ஸ் கொல்லம் போகிறதுக்கு இங்கேருந்து கொல்லமுக்கு வந்துட்டு நைட் ட்ராவல் பண்ணி போவோம். காலையில் அங்கே போயிட்டு ஒரு சின்ன ஹோட்டல் ஒரு 300 320 அந்த மாதிரி இருக்க ஹோட்டலில் தங்கிடுவோம். காலையில் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து குரு பிரசாத் அந்த ஹோட்டலில் இருக்கிற அந்த பூரி மசால் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு அதே ஞாபகம் அப்படியே இருக்குது. அந்த பூரி மசால் என் ஒய்ஃப் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இங்கேருந்து என் ஒய்ஃபு எங்கள் அம்மா என் ஃபேமிலி எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போய் காமிச்சு, ஆனால் இப்போ வரைக்கும் அவங்க அந்த டேஸ்ட்டில் செஞ்சு கொடுக்கல எனக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு உடுப்பிக்காரங்களோட ஹோட்டல். அப்புறம் அந்த கடைக்கு நான் போனேன்னா காலையிலலாம் சாம்பிள்ஸ் காமிச்சிட்டு ஆர்டரெல்லாம் காமிச்சிட்டு நைட்டு வர சொல்லிடுவார் பேமெண்ட் கலெக்ஷனுக்காக. அப்புறம் நெக்ஸ்ட்டு அடுத்து அங்கேருந்து நான் போகிற ஊர் வந்து கொட்டியம்ங்கிற ஊர். கொட்டியத்துக்கு அப்புறம் கொட்டாரக்காரங்கிற ஒரு ஊர். கொட்டாரக்காரிலேருந்து அங்கேருந்து அஞ்சல்னு ஒரு ஊருக்கு போவேன். அஞ்சல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தீவு மாதிரிங்க. ஆனால் அங்கேயும் நல்லா வியாபாரம் நடக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு நான் திருப்பி நைட்டு வந்துட்டு கொல்லம் வந்து சேர்ந்துட்டு கலெக்ஷன் முடிச்சுட்டு ஃபுட்டுக்கு வந்துட்டு கண்டிப்பாக 8 மணிக்கு மேலே கேரளாவில் எங்கேயுமே ஃபுட்டு கிடைக்காது. தட்டுக்கடை தான் என்னமோ ஒன்று சாப்பிடுவோம். ஆனால் இதில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னென்னா, கொட்டாரக்காரெல்லாம் போகும்போது நிறைய கிறிஸ்டின்ஸ் அந்த ஊரில் இருக்காங்க. ஸோ நமக்கு வந்துட்டு நல்ல மீன் கறி சாப்பாடு வந்து அங்கே கிடைக்கும். அந்த கிறிஸ்டின்ஸோட ப்ரிப்பரேஷன் வந்துட்டு எப்படின்னா ரொம்ப கெட்டியாக டார்க்காக இருக்கும் மீன் குழம்பு. இப்படி தான் போகும். கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமே வந்துட்டு இந்த மாதிரி அந்த பெல்ட்டில் வந்து நான் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் மறக்கவே முடியாத விஷயம் அப்படின்னா, எனக்கு வந்து பேக் பெயின் ஒன்று ஆரம்பித்த ஊர் வந்து அந்த அஞ்சல் தான். ஏன்னா அந்த ஊர் வந்து மகா மோசமான ஒரு ரோடு. அதில் நின்றுட்டே போக வேண்டியது இருக்கும். லக்கேஜ் இருக்கும். காலையில் தூக்குனோம்னா நைட்டு ரூமுக்கு வந்து இறங்குற வரைக்கும் 2 கையில் ஃபுல் பெரிய பெட்டி சாம்பிள்ஸ் இருக்கும். ஒரு ஊரில் இறங்கணும், அவங்ககிட்ட மார்க்கெட்டிங் பண்ணணும், பேசி சமாதானப்படுத்தி டிஸ்பிளே பண்ணி இப்படியெல்லாம் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு நான் கடை வைக்கும்போது என்னோடய சப்ளையர்ஸ்க்கும் சரி என்னோடய கஸ்டமர்ஸ்க்கும் சரி நான் வந்துட்டு பெனிஃபிட்ஸ் பூராமே கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி பிரியப்பட்டு தான் இப்போ நான் கடையை ரன் பண்ணிகிட்ருக்கேன்.